அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க, சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 கிலோ பிரியாணி செய்கிறேன். ஸோ 400 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்போவுமே 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய் தாங்க. பட்டை லவங்காய் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 4 போட்டிருக்கேன். பட்டை லவங்காய் ஏலக்காய் வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன், எவ்வளோ அளவு சேர்த்துருக்கேன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன், சீக்ரெட் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். சிக்கன் பிரியாணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. மற்ற பிரியாணி மாதிரி கிடையாது. சிக்கன் பிரியாணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணணும். அது ரொம்ப மெயினுங்க. க்ளீன் பண்ணி அது 7 தடவை கழுவணும். கழுவி அதை தண்ணி வடிய வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மற்ற பிரியாணிக்கெலாம் நம்ம கிரேவி ஆனதும் கறி கொடுத்துருவோம், காய் கொடுத்துருவோம். ஆனால் சிக்கன் பிரியாணி அப்படி இல்லை. ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், தயிர், புதினா, மல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சேர்க்கலாமான்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். ஒன்றா நான் கொடுப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நல்லா கொடுத்து வதக்கிக்கிட்டே இருங்க. கிரேவியை கிண்டிக்கிட்டே இருங்க. இதில் அப்படியே கறி போடக்கூடாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொடுத்துருக்கேன். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான், ஒரு பிரியாணிக்கு அந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆரம்பத்திலே கொடுத்துருங்க. அப்போ தான் கறியில் பிடிக்கும். அந்த கிரேவி நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவி ஆகி பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கறி கொடுக்க போகிறது கிடையாதுங்க. 2 கிலோ பிரியாணி. ஸோ அதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறேன். 1 லிட்டர் தண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி கொடுத்து அதை நல்லா கொதிக்கணும். அது ஏன்னா சிக்கன் பிரியாணி நிறைய பேருக்கு கவுச்சி அடிக்கும், பச்சை வாடை அடிக்கும் அண்ட் கசக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணியை சேர்க்குறோம். தண்ணி கொடுத்து 10 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கழுவி தண்ணி வடிய வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுறேன். சிக்கனை நல்லா அந்த கிரேவியில் போட்டு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேக தேவையில்லை. ரொம்ப வெந்துச்சுன்னா நம்ம தம்மு விட்டு இறக்கும்போது சிக்கன் உடையும். ஸோ உடையாமல் வரணும். 10 நிமிஷங்க அதை நல்லா கொதிக்கணும். அதில் அவ்வளோதாங்க. இதுக்கு இடையில் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. யூனிட்டி அரிசி தான் நான் எப்போவுமே வாங்குவேன். யூனிட்டியில் பல வகை இருக்குது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விடுறேன். 3/4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிய வச்சுருக்க அரிசியை நான் இதில் சேர்க்குறேன். ஹை ஃப்ளேம் வச்சுக்காங்க. ஸோ வச்சுட்டு அரிசியை கிண்டிக்கிட்டே இருங்க. பக்கத்துலேயே நில்லுங்க. 5 நிமிஷம் தாங்க. அரிசியை போட்டு ஒரே ஒரு கொதி தாங்க. எடுத்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் வடிக்கிற மாதிரி வரும். நான் பாருங்கள் அரிசி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எப்படி இருக்குதுன்னு. அண்ட் இவ்வளோ தாங்க. இதுதாங்க கரெக்டான பக்குவம். வடிச்சிருங்க. அண்ட் தோசைக்கல் வச்சுக்கிட்டு அதில் தம் விடுறோம். அண்ட் கிரேவி ஏற்கனவே ஆனது தான். ஸோ அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வடித்த அரிசியை அதில் நான் சேர்த்துட்டேன். இவ்வளோதாங்க. நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். அண்ட் தண்ணி எவ்வளோ அளவு அப்படின்றத பாருங்கள். ஒரே ஒரு குழி தோண்டணுன்னா இந்த மாதிரி தண்ணி தெரியணும். அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. அண்ட் வடித்த தண்ணியை அது மேலேயே வச்சு தம்மு விட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் தம் விடணுங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளேமை நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கிட்டே வாங்க. மாஷா அல்லாஹ். வாவ், பார்க்கவே ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டேன். செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணணுமா? டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்கள். எத்தனை கேஜி தேவைன்னாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி இருக்குது. சென்னைக்குள்ளே நீங்கள் எங்கே கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தரப்படும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மாஷா அல்லாஹ், செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வேணும்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.